கேங்கஸ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு அரசியல்வாதி வில்லன் தான் ஏமாத்தி பதுக்கி வச்சிருக்கிற 100 கோடியை ஒரு சரண்ன்ற சாதாரண ஆள் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாரு, எப்படி வந்து அதை வந்து திருடுறாரு அவர்கிட்ட இருந்து அப்படின்றதான் வந்து கதை. ஸோ இந்த மாதிரி கதை வந்து நம்ம 90ஸ்ல இருந்தே வந்து பல கதைங்க பார்த்துருப்போம். பட் ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் படம் தான் எடுக்கிறோம், எதை வேணா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு எடுத்து வைக்காம ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைப்படுது, அவங்க எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல எமோட் ஆகணும் அப்படின்றது வந்து பெர்ஃபெக்டாக அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. நாய்ஸுக்கு ரிட்டர்ன்ஸ் படம் வரும்போது நிறைய பேர் வந்து வடிவேல் சார் மேலே விமர்சனம் வச்சாங்க. அதாவது வந்து அவருடைய கெரியர் வந்து முடிஞ்சிருச்சு, அவரோட காமெடி கெரியர் முடிஞ்சிருச்சு, இனிமேல் அவர் சீரியஸான கண்டென்ட் தான் பண்ணுவார், அதுதான் அவருக்கு கரெக்டாக இருக்கும், இனி காமெடியில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பேசியிருந்தாங்க, இன்க்ளூடிங் மீ. பட் அப்படி பேசினவங்கலாம் வந்து ஒரு படத்துக்கு காமெடி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த காமெடியை கொடுக்குற ஸ்க்ரீன் பிளேவும் ரைட்டிங்கும் சீக்வன்ஸும் முக்கியன்றதை வந்து பலர் நடிச்ச மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வடிவேல் சார் வர்ற சீன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அதே மாதிரி கூட நடிச்ச ஆக்டர்ஸ் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான வர பக்ஸ் நடிச்சிருந்தாரு, அவருமே வந்து பெர்ஃபெக்டாக அவரோட ரோலை பண்ணியிருந்தாரு. நிறைய இடத்துல வந்து பயங்கரமாக சிரிக்க வச்சிருந்தாரு. கேத்ரின் தெரசா, அதாவது மற்ற சுந்தர் சார் படம் எப்படின்னா வந்து அரண்மனை தவிர்த்து சொல்கிறேன், அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் தவிர்த்து மற்ற சுந்தர் சார் படத்தெல்லாம் வந்து ஹீரோயின் ஜஸ்ட் லைக் தட் இருப்பாங்க, கிளாம் டால்ஸாக இருப்பாங்க, அவ்வளோதான். பட் இதில் வந்து ஏதோ ஒரு மீனிங் கொடுத்துருக்காரு ஒரு அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு. ஆனால் அதுலேயும் வந்து பாட்டு வச்சுட்டாரு, அது தவிர்த்துருக்கலாம், அது யூஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது, சும்மா ஒரு பாட்டு வந்துட்டு போகுது. மற்றபடி அவங்களுக்கு வந்து நல்ல ரோல் இந்த படத்தில். அதே மாதிரி சந்தான பாரதி சார் இருக்காரு, அவர் ஒரு தனி சின்ன காமெடி ட்ராக் இருக்கு அவருக்கு. வாணிபஜன் மேன் பண்ணியிருக்காங்க ஃப்ளாஷ்பேக் சீன், அதாவது எமோஷனலாக இருக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக்கு. குட்டி சர்ப்ரைஸ் கொடுக்குற சில கேமியோஸ் இருக்கு. தென் மதகஜராஜா ரெஃபரன்ஸ் இருக்கு, அதாவது விஷால்நாக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அவங்க ரெஃபரன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, அது பாருங்க. லிட்டரலி அந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆன அப்புறம் அது சம்மந்தப்பட்ட எடிட்ஸ் வந்து நிறைய வர வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து இவங்க அணுகுன விதம், இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஈஸ்ட் பண்றோம், ஒரு 100 கோடி வந்து நம்ம வந்து திருட போறோம் அப்படின்னு வந்து ஜஸ்ட் லைக் தட் சொல்லாம அது 4 லேயரா வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது ஸ்கிரீன் பிளே வைஸ், சீக்வன்ஸ் வைஸ். அப்படின்னா செகண்ட் ஹாஃப் 4 மிஷனா பிரிச்சிருக்காங்க. மிஷன் 1, மிஷன் 2, மிஷன் 3, மிஷன் 4 அப்படின்னு வரும், ஃபைனல் மிஷன் அப்படின்னு முடியும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனி ரைட்டிங், தனித்தனி ஸ்க்ரீன் பிளேஸ், அதுக்குள்ளே என்னென்ன காமெடிஸ் வைக்கலாம் அப்படின்றது வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணது நம்மளுக்கு வந்து கண்கூட தெரியுது. தென் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சத்யா சார் வந்து சூப்பராக போட்டிருக்காரு. அரண்மனை 1க்கு அவர் தான் போட்டார்னு நினைக்கிறேன். இதுக்குமே வந்து பர்ஃபெக்டாக போட்டிருக்காரு. மெயினாக சொல்ல போனால் வந்து ஒரு இங்கிலீஷ் ட்ராக் போட்டிருக்காரு அந்த செங்கல் சோலை ஃபைட்டில், அது வந்து பர்ஃபெக்டாக மர்ஜ் ஆயிருக்கு அந்த சீன் கூட. இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சிது. ஸோ நீங்கள் வந்து இப்போது டேங்க் மீம்ஸ் பார்க்குறது, அந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்குறது, அதை பார்த்து சிரிக்கிறது அப்படின்னு ஆயிடுச்சு இப்போது. ஸோ அந்த குரூப்புக்கு வந்து இந்த படம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை. மற்றபடி நீங்கள் ஃபேமிலியாக போய் படம் பார்ப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸாக போய் ஜாலியாக நாங்கள் படம் பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பேங்கராக இருக்கும். இந்த காமெடி பண்ணாலே இப்போலாம் வந்து கிரிஞ்சின்னு நோண்டுவாங்கல்ல, அவங்களுக்கு மேபி வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். இப்போ இப்படி நோண்டி தான் இப்போ வந்து இந்த காமெடி ஆக்டர்ஸ் கம்மியாயிட்டாங்க, ஜாலியான படங்கள் வர்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி படங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணும்போது தான் இன்னும் வந்து காமெடி ஆர்டிஸ்ட்டும் வருவாங்க. ஸோ இன்னொரு விஷயம், இந்த படத்தில் வந்து சீக்வல் இருக்குது அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஸோ வடிவேல் சார் அடுத்த ரவுண்ட் வர போகிறாரு.